ஒரு பியூட்டிஃபுல்லான வீக்லி ப்ரெடிக்ஷன்ல நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்க உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். வர ஜூன் 22 இருந்து 28 வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பியூட்டிஃபுல்லான திங்ஸை நம்ம முன்ன எடுத்துட்டு வரணும். இட் இஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, வாழ்க்கையில பிடிச்சதும் இருக்கும், பிடிக்காததும் இருக்கும், ஓகே அப்படின்னு சொல்ற விஷயங்களும் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அதை நமக்கு ஃபேவரபிளா எப்படி மாத்திக்க முடியும், இன்னும் நம்மள எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்திருக்கு. இதுல உஷாரா இருந்துக்கோங்க, இதை கவனிங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லைனப் பண்ண வீடியோ தான் இன்னும் லைவ்லியரா, இன்னும் மிராக்குலஸா, இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வெல்கம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். அண்ட் இன்னும் என்னை பத்தி சொல்லணும்னா, நான் ஒரு ட்ராமா ஹீலர், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர். ட்ராமா ஹீலிங் தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், நான் ஒரு NLP கோச் அண்ட் ப்ராக்டிஷனர், அண்ட் நான் ஒரு LOA கோச், லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். சரி, இன்னைக்கு நம்ம பியூட்டிஃபுல்லான வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ், எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நாலேஜ்ல உங்களோட நான் பியூட்டிஃபுல்லான ஒரு வீக் நமக்காக எப்படி வரவேற்க போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு 2 சிம்பிள்ஸ் நான் பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஒன்னு லோட்டஸ், இன்னொன்னு கீ. அதை பத்தி நம்ம அடுத்து பார்ப்போம். பட் உங்களுக்கு 2 முக்கியமான விஷயங்களோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். முதல் முக்கியமான விஷயம், இன்னைக்கு லைவ். ஓகே, நான் 9 o'clock ஓகே லைவ் வரப்போறேன். லைவ் ஸ்ட்ரீமிங்ல டேரோ கார்டு ரீடிங்ஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நாளாச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 years முன்னாடி ஒரு லைவ் பண்ணியிருப்பேன்னா அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. ஸோ இன்னைக்கு ஏன் ஒரு லைவ் பண்ணக்கூடாது? டேரோ கார்ட்ஸா இருக்கலாம், கேள்விகளா இருக்கலாம், ட்ராமா ஹீலிங் பத்தின கேள்விகளா இருக்கலாம். ஏன் ஒருத்தவங்களுக்கு ட்ராமா வருது, அதை எப்படி அவாய்ட் பண்ணுது? யூ கேன் ஆஸ்க் மீ. ஹோப்பனோ உங்களுக்கு ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் டவுட்ஸ் எதா இருந்தாலும் இன்னைக்கு அதை நான் ஹேண்டில் பண்ணலான் இருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி ஒரு 1/2 hour 45 minutes பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுல நீங்க சேரணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நைட் 9 o'clock லிங்க் ஆப்வியஸ்லி நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டை கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணுங்க, அதுல லிங்க் கொடுத்துருவேன், அதுல சேர்ந்துக்கோங்க. ஷார்ப் 9 o'clock. இன்னைக்கு டேட் 21 ஓகே. டுடே சாட்டர்டே, சனிக்கிழமை 21 21st ஓகே. லைவா நம்ம டேரோ ரீடிங், லா ஆஃப் அட்ராக்ஷன், ட்ராமா ஹீலிங், இதெல்லாம் எனக்கு பிடிச்ச டாபிக்ஸ். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இன்னைக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கிற லிங்க் இப்போ நான் கொடுக்கல, இன்னும் நைட் 9 o'clock ப்ராப்ளி 8:30 அந்த மாதிரி ஒரு லிங்க் நான் உங்களுக்கு பேஸ் பண்றேன், ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இது முதல் முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஐ வாண்ட் டு ஷேர். என்னோட ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ்ட், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ்ட் டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் வர மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணீங்கன்னா என்னால் நிறைய பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. என்ன மெசேஜ்னாலும் டைப் பண்ணுங்க ஆர் ஆடியோ அனுப்புங்க. ஐ வில் டெஃபினெட்லி ரிவர்ட் பேக் டு யூ அட் த earliest. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன மாதிரி டேரோ ரீடிங் பண்ணணும், உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்க உறவினர்கள், ஏன் முதல்ல ஃபேமிலி, உங்க குடும்பத்தினர், உங்க குழந்தைகள், இல்ல வீட்டுல இருக்கிற பெரியவங்க, யாருக்கு, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, யாருக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த ரீடிங் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே இதுல நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ வாங்க, ஜாயின் பண்ணுங்க, லைக் அ ஃபேமிலி. ஓகே, we will do it together. முகம் பார்த்து பண்ணலாம். தயாரா இருக்கீங்கன்னா வாங்க, ask me for the details. ஓகே, ஸோ 2 முக்கியமான விஷயம். ஒன்னு லைவ் இன்னைக்கு நைட் 9 o'clock நான் உங்களை சந்திக்க போறேன், அது ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது என்னோட ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ் இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸ். இதை பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ஓகே, அடுத்து வாங்க நம்ம வீக்லி ப்ரெடிக்ஷனுக்குள்ள போகலாம். இப்போ உங்க ஸ்க்ரீன்ல 2, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு லோட்டஸ், ஒரு கீ. உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ்ல இருந்து, ஏஞ்சலிக் மெசேஜ்ல இருந்து டேரோ, 3மே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐ எம் ரெடி. நான் என் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஆக்சுவலி நான் சொல்றேன்ல, நிறைய பேர் இப்படிதான் இப்ப மெசேஜே அனுப்புறாங்க. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன், ஐம் செலிப்ரேட்டிங் மை லைஃப். ஹலோன்னு சொல்றதுக்கு பதிலாக இப்படி அனுப்புறாங்களா? எனக்கே ஆக்சுவலி நான் இவ்வளவு நாள் நினைச்சது இல்லை, நான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் இப்படி எனக்கு மெசேஜ் அனுப்பும் போது அது ஒரு பயங்கர ஒரு அடுத்த லெவல் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு நம்மளை கொண்டு போகுது. வாவ் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு நீங்க அதை யூஸ் பண்றதுனாலதான் எனக்கு அனுப்புறீங்க. ஸோ அனுப்புனேன், அந்த மாதிரி அனுப்புற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். நிஜமாவேங்க, அதை சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் அப்பதான் தெரியும். சும்மா வாய் வார்த்தையா கூட சொல்லிக்கிட்டே இருங்களேன், என்னதான் ஆகுதுன்னு பாருங்க. இட் ரியலி ஒர்க்ஸ். சம்வேர் இட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ ரீடிங்க்கு தயாரா? நான் என் வாழ்க்கை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். நீங்க லோட்டஸை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோ மெசேஜ் உங்களுக்காக. வெல்கம். பியூட்டிஃபுல்லான லோட்டஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் ஏன் லோட்டஸ் சூஸ் பண்ணேன்னா, முதல்ல
மேல வந்து ஒரு அந்த லோட்டஸ் அந்த அழகான மலரை பாக்குறதுக்கே நீங்க வந்து ரொம்ப தவம் பண்ணிருக்கணும். ஏன்னா மேல ஒரு இலை இருக்கும், அந்த இலையில தண்ணி ஒட்டவே ஒட்டாது, அந்த இலை அப்படியே இருக்கும். அந்த மலரை வந்து நீங்க பார்க்கணும்னா கீழே தான் போய் பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நமக்கான பவுண்டரிஸை நம்ம வாழ்க்கையில சரியா தேர்ந்தெடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இட் இஸ் நம்புறேன் இல்லை, எல்லாருக்குமே அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்ன அப்படின்னா பார்த்துடலாமா? கிரியேட்டிவ் பிளாக்ஸ். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை மற்றவர்கள் கிரியேட் பண்ணல, நீ தான் கிரியேட் பண்ணியிருக்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் பாருங்களேன். மற்றவர்கள் கிரியேட் பண்ணல இந்த பிளாக்கை, நீயே உனக்காக ரொம்ப அழகா கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்ட. அப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாதிரி பிளாக்ஸ் இருக்கும் போது இப்ப என் முன்னாடி இந்த கார்டு இப்படி மறைச்சிட்டேன்னா என் முகம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் என்ன நினைக்கிறேன், என்ன பேசுறேன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மாதிரி மற்றவர்கள் உங்களை பார்க்க முடியாத அளவுக்கு நீங்களே உங்களுக்கான விசிபிலிட்டியா மறைச்சிடுறீங்களோ, நீங்க தெரியலையோ. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற பிளாக்ஸ்னால நீங்க தனிமையாவும் இருக்கீங்க. காத்து பாருங்களேன், நீங்க தனிமையா இருக்கீங்க ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து விசிபிலிட்டியே இல்லை, உங்களை யாருமே நோட் பண்ணல. நீங்க இப்ப குவாய்ட்டா அமைதியா போய் இருந்தா கூட யாருமே உங்களை வந்து நீ ஏன் இவ்வளவு குவாய்ட்டா இருக்க அப்படின்னு கேட்டது இல்லைன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி? அப்படின்னா நீங்க வந்து ஏதோ ஒரு மைண்ட் பிளாக்னால நான் இவங்க கிட்ட பேச மாட்டேன், இவங்க வேண்டாம், இல்ல இந்த உறவு எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்களே உங்களை ஒதுக்கிக்கிட்டீங்க. உங்களை யாருமே எதுவும் செய்யல, நீங்களே உங்களை ஒதுக்கிக்கிட்டீங்க, நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டீங்க. இதனால யாருக்கு வலி சொல்லுங்க? ஐ திங்க் கெட் செட் ரெடி, நான் தயார் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த கேம், இந்த எனர்ஜிக்கு நான் தயாரா இருக்கேன். நம்ம இப்படியே இருந்துடக்கூடாதுங்க. இந்த வாரம் எனக்காக ஏதோ ஒரு கேம் இருக்கு, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அதை ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு வாங்க. போதும். டோன்ட் ஹைட் யுவர் செல்ஃப். கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, ஹைட் அண்ட் சீக் கேமே கிடையாது, டோன்ட் ஹைட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டோன்ட் ஹைட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கான ஏஞ்சலிக் மெசேஜ் பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். இது மற்றவர்களிடம் இல்ல, உங்ககிட்டயே உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் தேவைப்படுது. சரி, ஓகே, நான் அதை சரண்டர் பண்றேன், இல்ல இந்த பிளாக் எனக்கு வேணாம், இந்த பிளாக் என்னை இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு, இந்த பிளாக் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்களே ஒரு பீஸ்ஃபுல் ரெசல்யூஷனுக்கு வந்துட்டு நான் இதெல்லாம் மீறி நான் என்ன மாதிரியான ஒரு பர்சன்னா, எல்லா தடைகள் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் தாண்டின ஒரு பர்சனாலிட்டி நான் அப்படின்றத நீங்க அக்செப்ட் பண்ணணும். அதை நீங்க எப்ப அக்செப்ட் பண்றீங்களோ அன்னைக்கு உங்க லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன். பாருங்களேன், ஐ திங்க் உங்களுக்கு தேவை இப்போ வந்து கான்ஃபிடென்ஸ் தான். உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு அதான் தெரியுது. கெட் மோர் இன்ஃபர்மேஷன். நீங்க ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பிளாக் இருக்கு, எதுனாலும் இப்ப இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு ப்ராசஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, அதை வச்சு ப்ராசஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் நாட் எனஃப். இந்த ப்ராசஸிங் பத்தாது, இன்னும் நிறைய ப்ராசஸிங் தேவைப்படுது. அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுத்துடாதீங்க. தனிமையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நிஜமாவே தனிமையா இருக்கீங்கன்னா இப்ப இருக்கிற தாட் ப்ராசஸ் பத்தாது. யூ நீட் லாட் மோர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றத பாக்குறேன். ஸோ உங்களுக்கான இந்த மெஜிஷியன் கார்டு வந்திருக்குங்க, பாத்தீங்களா? சூப்பரான கார்டு வந்திருக்கு. நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க, பட் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் தேவைப்படுது. அது வந்து நீங்க இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசும் போதும், பழகும் போதும், நிறைய பேர்கிட்ட உரையாடும் போதும், அவங்க வாழ்க்கையை பார்த்து புரிஞ்சுக்கும் போதும் தான் உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை மாதிரி இதுதான் என் உலகம், இதுதான் நான் அப்படின்னு நினைச்சிட்டே உட்காந்துருவீங்க. இன்னும் ஏஸ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ், ரொம்ப இமோஷனலான டெசிஷன்ஸ் எடுக்காம, உங்களை யாராவது இப்போ காம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, காம்ப்ளிமெண்டே பண்ணலன்னா கூட சொல்றேன், உங்களுக்கே தெரியும்ல இதை நான் சரியா பண்றேன், இதை நான் சரியா பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட சரியா பண்ணல அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை மாத்த ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ யாரோ உங்களை வந்து ஏதோ பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, இவங்க என்னப்பா நம்மளை எப்ப பார்த்தாலும் பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறத விட, சரி இப்ப என்ன பிளேம் பண்றாங்க, எதனால என்ன பிளேம் பண்றாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஓகே, அது ஒருவேளை உங்க வாழ்க்கைக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்தா, நிஜமாவே அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஏன்னா உங்க மனசுல இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம மிக விரைவில் முடிவெடுக்கலாம், அவசரப்பட்டு முடிவெடுக்கலாம்னு தோணுது. டோன்ட் டூ தட். ஷுட், ஐ ஷுட் டூ அப்படின்னு இருக்கிறதெல்லாம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஆல்சோ சில பேர் நினைக்கிறாங்க, ஆக்சுவலி உங்க கார்டை பார்க்கும்போது எனக்கு இந்த மற்ற கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கூட
நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா அது உங்களுக்கு சொல்ல தெரியல. ஒன்னா சரியான வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க, இல்லைன்னா அந்த டோன், நம்ம ஒரு டோன் ஒரு பிட்ச்ல சொல்லுவோம்ல, அது உங்களுக்கு சரியா சொல்ல தோணலையா? ஏதோ ஒண்ணு உங்க டோன் வந்து ரொம்ப ஆட்டிடியூடா இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஒன்னா நீங்க நல்லா பேசுறவங்களா இருக்கலாம், அதனால ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னு நினைக்கலாம். இல்ல நீங்க வந்து ஆஹ் ரொம்ப தனிமையில இருந்து ரொம்ப சைலண்டா இருக்கிற நேச்சர்னா கூட அவங்க வந்து ரொம்ப என்னப்பா இவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் பாக்குறவங்க எல்லாமே உங்களுக்கு இன்னும் நிறைய ஆட்டிடியூட் இருக்க மாதிரி நினைக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்க அப்படி இல்லை. அண்ட் ஆல்சோ ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வேலையை எப்படி முடிக்கணும்ன்றதுல கவனம் செலுத்துங்க. சில நேரம் மத்தவங்க வந்து நீங்க ரொம்ப லேசியா இருக்கீங்கன்னு நினைச்சிடுறாங்களோ, என்ன பண்ணி எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன். இன்ஃபேக்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நேத்து போட்ட இன்ஸ்டாகிராம் டேரட் சிக்ஸ் சென்ஸ் தான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அந்த நிறைய போஸ்ட் ட்ராமா ஹீலிங் பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பேசாத பல விஷயங்கள் நாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க வந்து அந்த பேஜை பாருங்க. டேரட் சிக்ஸ் சென்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ அங்க வந்து நான் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஜஸ்ட் பிகாஸ் ஓகே நான் டயர்டா இருக்கேன் அப்படின்றது ஒரு தடவையும் நான் ஒரு பிசிக்கலா ஒரு ஒர்க் பண்றதுனால இல்லை. போய் நான் வந்து காலில இருந்து சமைக்கிறேன், நானும் வேலைக்கு போறேன், அதனால டயர்ட்னஸ் இல்லை. சில நேரம் நம்ம உடல் ரீதியாகவும் நமக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் வரத்துக்கு காரணம் நம்மளுடைய எண்ணம். நிறைய எண்ணங்கள், அதை விட்டு எப்படி வெளியில வர்றதுன்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து அதுதான் எல்லாத்தையுமே. அது வந்து உங்களுக்கு இன்ஃபேக்ட் இன்னைக்கு நமக்கு லைவ் இருக்கு. உங்களுக்கு அங்க சந்தேகம் ட்ராமா ஹீலிங் பத்தி சந்தேகங்கள் இருந்தா கூட கேளுங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் ஒரு சின்ன லைவ் பண்ணலான் இருக்கேன். வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. டேரோ ரீடிங்கும் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டேரோ விட இன்னும் நிறைய ட்ராமா ஹீலிங் பத்தி பேசணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ வாங்க. பட் அது வந்து சில நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம லேசியா இருக்கோம். ஆக்சுவலி நம்ம லேசி இல்லைங்க, நமக்கு டயர்டா இருக்கு. இன்டர்னலி வி ஆர் இன்டர்னலி டயர்ட். அப்படியே லைஃப் அப்படி இப்படின்னு யோசிச்சு ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க டயர்டா இருக்கீங்க. அது நீங்களே பண்ணிக்கிறது. ஐ திங்க் நீங்க உங்களுக்கே ஓவர் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டீங்களோ. இப்படி நான் இருக்கணும், இப்படி நான் இருக்கணும், இப்படி நான் இருக்கணும், நிறைய விஷயங்கள் நினைச்சிட்டீங்க. அந்த மாதிரி இல்லாத போது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியலன்ற போது அது உங்களுக்கு நிறைய வலிகளை கொடுக்குது, நிறைய பெயினை கொடுத்துருக்கு. அதை விட்டு வெளியில வர ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஒரு 28th 28ஆம் தேதி வாக்குல நீங்க வந்து இந்த உங்களோட மெயில்ஸ் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், யாருக்காவது ஏதாவது கம்யூனிகேட் பண்றீங்க இல்ல பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா அந்த மாதிரி கார்ட்ஸ் நான் பாக்குறேன். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீக் இல்ல சாட்டர்டே சண்டே இல்ல ஃப்ரைடேல இருந்தே அப்படியே யாருக்காவது ஏதாவது அனுப்பணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் எதுவும் இல்லாம அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை பார்த்துட்டு அனுப்புங்க. உங்க பட்ஜெட்ஸ்லயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய ஃபீல் பண்றீங்க. ஓகே, இந்த வாரம் அந்த ஃபீலிங் எல்லாம் விட்டுட்டு உங்களுக்கான சேஃப் பவுண்டரி, நான் சொன்னேன் இல்லையா முதல்லயே, லோட்டஸ் மாதிரி இருக்கணும். ஓகே, நம்ம தனித்து இருக்கணும், விழுத்து இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம வந்து போயிட்டு நம்மளே கஷ்டப்படுத்தி கூடாது. அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியமா இப்ப எஸ்பெஷலி இந்த கார்டு வந்தோன்னு எனக்கு தோணுது, ஃபேமிலியில குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத காசிப்ல ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போய் அந்த மூக்க நுழைக்காதீங்க. உங்களுக்கு நிஜமாவே அது தப்பு தான், இல்ல அந்த காசிப் தப்பு இல்ல கரெக்ட் தான் அப்படின்னு தோணுனாலும் நீங்க போய் அதுல ஆமாங்க நானும் கேள்விப்பட்டேன் எதுலயுமே உங்களை இன்வால்வ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது தேவையில்லாத நீ போய் இப்படி சொல்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மள தாழ்த்திக்க வேணாம். ஆக்சுவலி காசிப்ன்றதே தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்கன்னா ஜஸ்ட் ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் இட். அண்ட் நிறைய 111 பாப்பீங்களோ இந்த வாரம்? தனிமையில இருந்து வெளில வா அப்படின்னு நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு வருது. ப்ராபப்ளி நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கான ஸ்விட்ச் வேர்டு என்னவா இருக்கலாம்னா சோர், ஃபோக்கஸ், எம்பாடி. நான் இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைம் ஸ்டாம்ப்லையும் கொடுக்குறேன். சோர், ஃபோக்கஸ், எம்பாடி, இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய 1, 9 இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. கிரீன், எமரால்ட் கிரீன் சொல்றோம்ல, அந்த அந்த கலர்ஸும் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வாரம் ரொம்ப அழகான ஒரு வாரமா மாற்றக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. இன்னும் என்ன மாதிரி டேரோ ரீட் பண்ணணும்னா நம்மளோட இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் டேரோ கார்டு ரீடிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. இது நான் எடுக்கிறேன், நான் பர்சனலா எடுக்கிற கோர்ஸ். பட் நான் சர்டிஃபை பண்றது கிடையாது. இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் போர்ட் தட் இஸ் சர்டிஃபைங் யூ. ஸோ வந்து சேருங்க. சேர்ந்துட்டு ரெக்கார்டிங்ஸ், நோட்ஸ், பார்ஷியல் பேமெண்ட்ஸும் உண்டு, இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லையும் பே பண்ணலாம். வாங்க ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது பியூட்டிஃபுல்லான ஒரு ஓப்பனிங்கா இருக்கும். உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்காக டெசிஷன்ஸ், உங்களுக்கான கேள்விகளுக்கான பதிலையும் தாண்டி குடும்பத்தினர், நண்பர்கள், இது உங்களுக்கு ஒரு ரெவென்யூ மாடலாகவும் உங்களால பண்ணிக்க முடியும், மாத்திக்க முடியும்.
வாங்க, ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்யறேன். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். டுடே ஐ வில் மீட் யூ அட் த லைவ் அட் 9 PM. இன்னைக்கு 21ஆம் தேதி ஐ வில் மீட் யூ அட் த லைவ். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர் அண்ட் as always keep smiling. ஹாய் லவ்லீஸ், ரொம்ப அழகான ஒரு கீ சாவியை சூஸ் பண்ணியிருக்கீங்க. எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ஒரு தங்க சாவி உங்ககிட்ட இருக்குங்க. அந்த தங்கத்தால அமைஞ்ச சாவியை உங்களால மட்டும்தான் டீல் பண்ண முடியும். அது உங்களுடைய சாவி, அதை வேற யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. இந்த சாவியை திறந்து நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில தேவையான அத்தனை விஷயங்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க மிஸ் பண்ணது, பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக அங்க இருக்கு. அதை போய் அள்ளிக்க வேண்டியது உங்க கடமை. அண்ட் இனிமேல இருந்து, இந்த நாள்ல இருந்து, இந்த நொடியில இருந்து நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போகுது. அமைஞ்சிருக்கு, இருக்க போது இல்லை, அமைஞ்சிருக்கு அப்படின்றத ஐ எம் ரெடி டு ரிசீவ் அண்ட் ஐ எம் ரிசீவிங் எவ்ரிதிங் தட் ஐ வாண்ட். நான் எல்லாத்தையுமே ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆத்மார்த்தமா இருக்கேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக ஒவ்வொரு நொடியும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கை மேம்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாங்க, இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கு, அதை எப்படி நம்ம இன்னும் பியூட்டிஃபுல்லா அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான டாரோ ரீடிங் பார்க்க போறோம். ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ், கண்டென்ட்மெண்ட், போதும் என்ற மனமே. வா, ரொம்ப அழகான ஒரு விஷயம். கண்டென்ட்மெண்ட், போதும் சொல்லாதன்னு தான் தோணணும். போதும் அப்படின்ற அளவுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டீங்கன்னா மனசார போதும்னு சொல்லிடலாம். பட் நம்ம மனசுக்கு போதும்னு எதுவுமே தோணாதுல்ல. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் தான் தோணிக்கிட்டு இருக்கோம். டிராவல், நிறைய டிராவல் பண்ணுங்க. ப்ராபப்ளி உங்க வாழ்க்கையோட பர்பஸ், இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரீ கிராட்டிடியூட் குரூப்ல நான் கேட்டிருந்தேன் உங்க வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு எழுத சொல்லியிருந்தேன். நேற்று எழுத சொல்லியிருந்தேன். எல்லாருக்குமே அவங்களோட வாழ்க்கையோட நோக்கம் என்னன்றது ரொம்ப கிளியரா தெரியும். பட் நமக்கு அதுல ஒரு கிளாரிட்டி இருக்காது. அதனால நம்ம திருப்பி திருப்பி அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி இருக்கு. உங்க வாழ்க்கையில என்ன வேணும்ன்ற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கு. பட் அந்த கண்டென்ட்மெண்ட் இல்ல, தேடல் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்க இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு 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 பக்கம் தோணும் போது நம்ம யாருக்காவது உதவி செய்யலாம்னு தோணும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நான் இப்படி வளர்ந்துட்டேன், என்ன மாதிரி இன்னும் வேற யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தோணலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது படிப்புக்கு உதவி செய்யணும், உணவுக்கு உதவி செய்யணும், உடைகளுக்கு உதவி செய்யணும். ஏதோ ஒரு உதவியை நீங்க செஞ்சுட்டே தான் இருக்கீங்க. உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் தோணுது, பார்த்துடலாம். நிறைய நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்றதையும் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். ப்ராப்ளம் உங்களுக்கு டிராவல் பண்ண பிடிக்குமா இல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இம்ப்ரூவிங் ஹெல்த், ஆரோக்கியம். உங்க ஆரோக்கியத்தை மிக கவனமா பார்த்துக்கோங்க. யூ ஹேவ் டு கம்யூனிகேட் கிளியர்லி. உங்களுடைய ஆரோக்கியம் எங்க இருக்குன்னா இந்த த்ரோட் சக்கரால தான் இருக்கு. சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் பேசாம இருந்திருப்பீங்களோ அப்படின்னு நான் சொன்னேன்ல. இந்த கண்டென்ட்மெண்ட் டிராவல் பார்த்தோன்னே, இட் இஸ் நாட் ஆல்வேஸ் வெளியில கிளம்புங்க அதுதான் டிராவல். டிராவல் டீப் இன்சைட், மனசுக்குள்ளேயும் நம்ம பண்றது வந்து ஒரு டிராவல் தான். ஸோ அந்த டிராவல் வந்து சின்ன வயசுல இருந்து வாய் வழியா சொல்ல முடியாத கவலைகள் நிறைய இருக்கு அப்படின்றத தான் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். அப்படி இருப்பின் இட் இஸ் ஓகே. இனிமே ஆகுது, வாயை திறந்து பேசுங்க. உங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டா அதுக்கு என்ன பதில் கிடைக்குதோ, நான் எப்பவுமே, நீங்க என்னோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்னா ஐ நோ அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நோ இஸ் அன் ஆன்சர் டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. அப்போ படிக்கிறவங்களுக்கும் புரியும். எஸ்ஸோ நோவோ. இப்போ நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்குறீங்க, நான் நோன்னு சொல்லிடுறேன், முடியாதுங்க என்னால் முடியாதுன்னு நான் சொல்லி அமிக்கபிளா அனுப்பிடுறேன். அப்போ நான் என்ன நினைப்பேன், நான் ஜெயிச்சிட்டேன். ஆக்சுவலி ஜெயிச்சது நான் இல்லை, நீங்க தான். ஏன்னா இவங்க இப்படியும் என்ன கேட்பாங்கன்றத எனக்கு புரிய வச்சுட்டீங்கல்ல. நான் பதில் சொன்னது வேற விஷயம். பட் இவங்க மனசுல இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அதை கேட்கறதுக்கு அவங்க தயங்கலை அப்படின்றதையும் நான் புரிஞ்சுப்பேன். ஓ, ஒருவேளை வளர்ந்துட்டாங்க, நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதையும் நான் யோசிப்பேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆல்வேஸ் எஸ் ஆர் நோ பதில் நமக்கு கிடைக்கணும். நோன்றதும் ஒரு பதில் தான். நோ இஸ் அன் ஆன்சர் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஸோ ஹெல்த், உங்க ஆரோக்கியம் உங்களுடைய கம்யூனிகேஷன்ல தான் இருக்கு. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாங்க, உங்களுக்கான டாரோ ரீடிங் என்ன வருது அப்படின்னு பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னோட லைவ், இன்னைக்கு நம்ம லைவ் டாரோ ரீடிங் பண்ண போறோம். இங்க நீங்க ட்ராமா ஹீலிங் பத்தி எனக்கு கேள்விகள் கேட்கலாம், லா ஆஃப் அட்ராக்ஷன், லைஃப் கோச்சிங், உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கேட்கலாம் இந்த இந்த லிஸ்ட்டை பர்டெயின் பண்ணி. ஓகே, ஸோ வாங்க வந்து லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு 9 o'clock. ஸோ என்னோட கம்யூனிட்டி போஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த போஸ்ட்ல வந்து என்னோட லிங்க், இந்த லைவுக்கான லிங்க்கை நான் கொடுத்துடுறேன். கேளுங்க, வந்து ஜாயின் பண்ணுங்க. 8:30 அதுக்கான லிங்க் வந்துடும். இது ஒரு லைவ் தான், ஸோ யூடியூப்ல தான் பண்ண போறேன்.
ஸோ எல்லாரும் வந்து பாருங்க, பார்த்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ ஒரு 1/2 hour 45 minutes நம்ம பண்ணலாம், பேசலாம். ஸோ we will see. ஓகே, ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ் கிங் ஆஃப் கப்ஸ். லைஃப் வந்து நிறைய நேரத்துல உங்களுக்கு ஸ்மூதா தான் இருந்திருக்கு. நீங்க நினைக்கலாம், இல்ல எனக்கு லைஃப் வந்து ரொம்ப டஃப்பா இருந்திருக்கு அப்படின்லாம் நினைக்கலாம். இல்ல, நிஜமாவே மனசை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான டைம்ஸும் இருந்திருக்கு உங்க லைஃப்ல. அப்போ நீங்க வந்து அதை என்ஜாய் பண்ணாம, ஒரு பிடிச்ச ஒன்றும் இல்லை, இப்போ உங்க முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவு குலாப் ஜாமுனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அது உங்க முன்னாடி இருக்குன்னா நீங்க வந்து அது கடன்னு சாப்பிட்டுருவீங்க. வேற யாராவது எடுத்துட்டா, இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது, இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு நம்ம ஃபாஸ்டா சாப்பிடுவோமா? உங்க கார்டுல சொல்றேன். ஆக்சுவலி உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் நடக்கும்போது அதை ஸ்லோவா அப்ரிஷியேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அவசரப்பட்டு அதை கடன்னு முடிச்சிடாதீங்க. அதே மாதிரிதான் வாழ்க்கையில எந்த சுச்சுவேஷன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னா அவசரப்பட்டு அதை முடிக்காம டேக் இட் ஸ்லோ, பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ். ஸ்லோ இஸ் ஸ்மூத், ஸ்மூத் இஸ் நாட் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ஃபுல்லாக பண்ணுறோமோ அது ரொம்ப ஸ்மூத்தாக நமக்கு வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகும். அதை நம்ம ரசிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். அதுக்குன்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, அது கெட்டே போயிடும். அது இருக்கும்போது என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் இந்த கார்டு வந்தனால நான் கேட்குறேன், இங்கே பாருங்க, நான் யோசிக்கிறேன். 2வது டெவில் கார்டு வருது. ஆர் யூ ஃபீலிங் ட்ரெயின்டு? டயர்டு இல்லை, டயர்டு இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீங் ட்ரெயின்டு. அப்படியே சக் பண்ணி எடுக்கிறாங்கடா என்னோட ஆற்றலை, அப்படியே யாரோ டாக்ஸிக்கா உங்க வாழ்க்கையில இருந்துட்டு உங்களை வந்து ஹர்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இதை பத்தியும் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸ்ல இதை பத்தி ஒரு வீடியோ ஒரு 2 நாள் ஈவினிங் ஒரு நாள் போட்டிருந்தேன், ஒரு 2 நாள் முன்னாடி. நமக்கு ஏன் ஒரு சில விஷயத்தை விட்டு வெளியில வர முடியல, எஸ்பெஷலி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சும் நம்ம ஏன் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம்னா, இட் இஸ் பிகாஸ் வி ஸ்டில் பிலீவ், நம்ம இன்னும் நம்புறோம் அவங்க மாறுவாங்கன்னு. நான் சொல்றது கரெக்டா? எனக்கு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. சரி, டாக்ஸிக் மனிதர்கள் சரி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா அவங்க என்னைக்காவது மாற மாட்டாங்களான்னு நினைச்சு நம்ம விட்டுக்கிட்டே இருப்போம். இல்ல இது மாறிடும், நம்ம வாழ்க்கை மாறும், அவங்க வாழ்க்கை மாறும். பட் சம்வேர் இட் இஸ் நாட் சேஞ்சிங். அண்ட் அவங்க பிஹேவியர் நமக்கே ஒரு பழகிடும். என்ன திட்டாம போறாங்க, என்ன அடிக்காம போறாங்க, ஆக்சுவலி எதுவுமே இது கிடையாது. பட் நம்மளா நினைச்சுக்கிறது எப்படி இப்படி எப்படி எப்படின்னு. ஸோ அதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் நிறைய எழுதுங்க. நீங்க எழுதுறது ரொம்ப முக்கியமா இருக்கு. உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது பயங்கர மேஜர் அர்க்கான கார்ட்ஸாவே வருது உங்களுக்கு. அகைன் டிராவல் சம்பந்தப்பட்ட கார்டும் வருது, நிறைய டிராவல் கார்ட்ஸ் வருது. ஸோ ப்ராபப்ளி நீங்களே உங்களை ஆத்தென்டிசைஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மறைஞ்சு இருக்கீங்களா? அதாவது இதுதான் நான் அப்படின்னு மற்றவர்களுக்கு தெரியாத அளவுல ஏதாவது மறைச்சு வச்சுட்டு இருக்கீங்களா? மற்றவர்கள் இதை பத்தி தெரிஞ்சா என்கிட்ட பேசுவாங்களா, பேச மாட்டாங்களான்னு ஏதாவது மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதை பத்தி யோசிங்க. அண்ட் கொஞ்சம் உங்க லைஃப்பை வந்து கொஞ்சம் ஸ்கெட்யூல் பண்ணுங்க. உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது நீங்க எதுவுமே இன்னும் ஸ்கெட்யூல் பண்ணல, ஏதோ வருது போதுன்னு அப்படியே இருக்கேன், நிறைய யோசிக்கிறேன், பட் ஐம் ஸ்டில் நாட் அன் ஆக்ஷன் டேக்கர்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்க இருக்குங்க, எல்லாம் இங்க இருக்கு. பட் அதுக்கான ஸ்கோப் எடுத்து பார்த்து நான் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா, திஸ் இஸ் ஆல்சோ அ மெசேஜ் ஃபார் யூ. ஃபாஸ்டா இருக்காதீங்க. ரொம்ப சில விஷயங்கள்ல ஃபாஸ்டா முடிவு எடுத்துடுறீங்களோ அப்படின்றதும் தோணுது. ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் நான் பார்க்குறேன் உங்க மைண்ட்ல. அதுவும் இந்த வாரம் அமாவாசையும் வருது. ஸோ கொஞ்சம் இமோஷனலா இருக்கக்கூடும். அது நீங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே அந்த இது உண்டு. அதுக்கு ஏன் அப்படின்றதையும் நான் நிறைய தடவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா கூட இன்னைக்கு அதே ஒரு கேள்வியா கூட நீங்க நம்ம யூடியூப் லைவ்ல கேட்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா புதிய மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள புது கனெக்ட் ஏதாவது உங்களுக்கு உருவாகலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ வர அமாவாசை வந்து அதை எப்படி உங்களோட பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும்னு பாருங்க. வர அமாவாசைக்கு உங்களுக்கு ஏதாவது இன்னும் புதுசா ஏதாவது வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல அமாவாசை வீடியோ அப்படின்னு போடுங்க. கண்டிப்பா நிறைய ரிக்வெஸ்ட் வந்தா கண்டிப்பா அதுக்கான வீடியோவும் நான் கண்டிப்பா போட போறேன். ஸோ அது நீங்க போட்டீங்கன்னா ஐ நோ யூ வில் நீட் இட். அண்ட் ஆல்சோ உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருக்கா? வயிறு தொண்டெல்லாம் இல்லை, அடுத்து என்ன பண்ணணும் எனக்கு தெரியல, ஒரு மாதிரி ஒரு பிளாக் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஐ திங்க்
எழுதுனாதான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்துல எனக்கு டிராவல்னு தெரியுது, இன்டர்னல் டிராவலா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் இன்டர்னல் டிராவல்னு நினைக்கிறேன், எக்ஸ்டர்னல் டிராவலா கூட இருக்கலாமோ, பட் சம் டிராவல் இஸ் தேர். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ரெயின்போ இமேஜ் எடுத்து உங்களுடைய வால்பேப்பராவோ ஸ்க்ரீன் சேவராவோ போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். அண்ட் தெரிலங்க, எனக்கு நிறைய டிராவல்னு பார்க்குறேன். நான் பாருங்க திருப்பி டிராவல்கான கார்டு தான் வருது. ஸோ என்ன மாதிரியும் உங்களுக்கும் நிறைய டேரோ ரீட் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வர திங்கக்கிழமை, ஓகே, 23ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 23ஆம் தேதி நம்மளுடைய இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட் டேரோ கார்டு ரீடிங் கிளாஸ் நடக்க ஆரம்பிக்க போது. உங்களுக்கான நோட்ஸ், உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே கொடுக்கப்படும். யூ கேன் ஆல்சோ பே இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். பட் வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இந்த கிளாஸஸை. நீங்கள் வந்து நான் டீச்சர், நீங்கள் உட்காந்து கேட்கணும் அப்படி இருக்க போகிறதில்ல. இட் வில் பி வெரி மியூச்சுவல். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஹவு மியூச்சுவல் திஸ் கிளாஸஸ் அப்படின்னு. ஸோ எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன், ரிவர்ஸ், அப்ரைட், ஸ்ப்ரெட்ஸ், எவ்ரி திங். ஸோ நீங்கள் முடிச்சுட்டு வெளில வரும்போது யூ வில் கெட் அன் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன். நான் கொடுக்குற சர்டிஃபிகேஷன்ல இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் பை த போர்ட். அண்ட் அது முடிஞ்சு உங்களுக்கு ஆல்சோ நீங்கள் உங்களுக்காக பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது கரெக்டாக. ஐ வில் மிஸ் யோர் கால். ஸோ கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஐ வில் ரிட்டர்ன் பேக் யுவர் மெசேஜ். ஸோ நர்ச்சர், ஃப்ளோ, அரைவ், இந்த சுவிட்சோட பயன்படுத்தி பாருங்க இந்த வாரம் முழுக்க. அந்த ரெயின்போ கூட நர்ச்சர், ஃப்ளோ, அரைவ், ஸ்டார்ட் அட்ராக்டிங் அ லாட் ஆஃப் குட் திங்ஸ். அண்ட் இந்த வாரம் நீங்கள் நிறைய 2 and 7 பயன்படுத்தலாம் அப்படின்னு தோணுது. ஒரு மாதிரி இந்த ப்ளூயிஷ் கிரேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கலர்ஸ் உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சாலும் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ வாங்க, ஐ வில் மீட் யூ டுடே ஈவினிங் 9 o'clock நம்ம யூடியூப் லைவ்ல. உங்களால் முடிஞ்சா வந்து ஜாயின் பண்ணுங்க. கேள்விகள் கேளுங்க. இல்லை கேள்விகள் கேட்குறவர்களை பற்றி இன்னும் நிறைய புரிஞ்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வாரம் நமக்கு பியூட்டிஃபுல்லான வாரமாக இருக்க போது. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always, keep smiling.